அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து 12ஆம் வகுப்பு எக்கனாமிக்ஸ் பாடத்துக்கான குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு மாடல் கொஸ்டின் தான். இதே கொஸ்டின்ஸ் கூட உங்களுக்கு வரலாம், இல்லாட்டி இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வரலாம். ஸோ வந்து எதையுமே ஒமிட் பண்ணிடாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 1 minutes நல்லா படிச்சுக்கோங்க. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே நீங்கள் சாய்ஸ் இல்லாமல் படிச்சுக்கோங்க. நீங்கள் சாய்ஸ் இல்லாமல் படிக்கும்போது உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் மாடல் கொஸ்டின்லாம் பார்க்கும்போது சாய்ஸ் இல்லாமல் படிச்சிட்டிங்கனாலே போதும். குவார்ட்டர்லி எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களால் 50க்கு மேலே மார்க் எடுத்துட முடியும். ஸோ நீங்கள் இதை வந்து ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு 1 minutes பார்த்திங்கன்னா நமக்கு 20 1 minutes கிட்ட நமக்கு 1 minute வந்துடும். ஸோ நம்ம வந்து மார்க் எடுக்க ரொம்ப ஈஸி தான், நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸோ யாருமே ஃபெயில் ஆகக்கூடாது, எல்லாம் நல்லா படித்து பாஸ் ஆகிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்ட் பியில் 2 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நமக்கு 10 2 மார்க் கொடுத்துட்டு ஏதாவது 7 எழுத சொல்லியிருக்காங்க. அதுலேயும் 30வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10 கொஸ்டினுமே நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்ட் சியில் 3 மார்க் கொஸ்டின் அதே மாதிரி தான் 10 கொடுத்து 7 எழுத சொல்லியிருக்காங்க. அதில் 40வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். நீங்கள் வந்து எல்லா கொஸ்டினுமே நீங்கள் இந்த 10 கொஸ்டினுமே படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட் டியில் வந்து நமக்கு 5 மார்க் கொஸ்டின் இருக்கும். 5 மார்க் கொஸ்டின் பார்த்திங்கன்னா 7 5 மார்க் எழுதணும். நமக்கு அல்லது டைப்பில் இருக்கும். நீங்கள் வந்து இந்த 7 எப்படி படிக்கணும்னா, இதில் இருக்க 14 கொஸ்டின் நம்ம கொடுத்துருப்பாங்க. அந்த 14 கொஸ்டினுமே படிச்சிட்டிங்கனாலே போதும். கண்டிப்பாக இதிலேருந்து நமக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம்.